கார்த்திகை தீபம் சீரியலில் டுடே எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தீபா தன்னுடைய தோழி அம்முவை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அம்முவை வீட்டுக்கு வர சொல்லியிருப்பாங்க தீபா. ஆனால் நம்ம கார்த்திக்கு என்ன சந்தேகம்னா, அந்த அம்மு தான் ரம்யாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு டவுட் வந்துடுது. அதனால் அம்முவை பார்க்கணும், அதனால் நான் இன்றைக்கி வீட்டிலே இருக்கேன், வேலைக்கு நான் லேட்டாகவே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் வந்து தீபா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி கன்ஃபார்ம் பண்ணிடுறேன், அந்த அம்மு தான் ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ரம்யாவுக்கு டவுட் வந்துடுது. கண்டிப்பாக கார்த்திக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்திருக்கும், அதனால தான் வந்து கார்த்திக் நம்மளை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். இத்தனை நாள் வரைக்கும் நம்மளை ஏன் கூட கேட்காம இருந்த கார்த்திக் இன்றைக்கி வந்து பார்க்கணுன்னு சொல்கிறானா, என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து நம்ம ரம்யா யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரம்யாவும் வேகமாக வந்து காரில் வந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பிளானோட. எப்படியாச்சும் இன்றைக்கி கார்த்திக்கை மீட் பண்ணுறத வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம கார்த்திக்கும் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த ரம்யா காரில் வேகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரோட்டில் நம்ம கார்த்திக்குடைய அப்பா ரோட்டில் வந்து போய்கிட்டு இருக்காங்க. ஸோ சடனாக நம்ம கார்த்திக்குடைய அப்பாவை ரம்யா வந்து அடித்து தூக்கிடுறாங்க. ஸோ அப்போ பயங்கர ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுது. ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது கார்த்திக்கு கால் வந்த உடனே கார்த்திக் வேகமாக அடித்து பிடிச்சி ஓடி போகிறாங்க. ஸோ வீட்டுக்கு அதுக்கப்புறம் கார்த்திக் வெளியில் போனதுக்கப்புறம் ரம்யா வீட்டுக்கு வராங்க. ஸோ இதை பார்த்து தீபா, என்னடி இப்போ வர, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார் என் ஹஸ்பண்ட், ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, அவர் வெளியில் போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது வீட்டில் தீபாவுடைய அன்னைக்கு. ஸோ தீபாவுக்கு என்னங்க அர்ஜெண்ட்டாக கால் பண்ணீங்க அப்படின்றாங்க. அங்கே ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்த உடனே தீபா ஷாக் ஆகிடுறாங்க.